வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். காமேஷ் ப்ரோ கிட்ட ஒரு OnePlus 13 இருக்கு. அதனால வந்து 13 vs 12 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இந்த வீடியோ போகுது. அதுக்கு வந்து நாங்கள் இங்கே பேசிக்கான விஷயத்தை மட்டும் நான் பேசிடுறேன். அதுக்கப்புறம் தலைவரை கூப்பிட்டு போய் அந்த டேபிள் மேலே வச்சு டிவைஸை காட்டும் போது அப்போ மீதி விஷயங்கள் தலைவர் பேசுவாப்ல. சரியா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், 13 வந்து செம்ம டிவைஸ் தான். குவாட் கவ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மாசு. 12ஓட 13 வந்து செம்ம லைட் வெயிட்டு, வெயிட் பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 13க்கு ஃபேவரபுளாக இருக்கும். பட் ப்ரீமியம்னஸ் அப்படின்னு வரும்போது, கவுட் பேனல் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் வரும்போது 12க்கு தான் வந்து ஃபேவர் விழும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளைண்ட் டெஸ்ட் மாதிரி பண்ணேன். என்னன்னா எது எந்த மாடல்னு தெரியாது, அம்மாட்ட போய் காட்டுறேன், ஒய்ஃப் கிட்ட போய் காட்டுறேன், இதில் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னும் போது அவங்க எல்லாருமே செகண்ட் தாட்டே எல்லாமே டேரெக்டாக வந்து OnePlus 12 எடுக்கிறாங்க. இத்தனைக்கும் இப்போ காமேஷ் ப்ரோ ஏதாவது பிளாக் கலர்னு வச்சுக்கோங்களேன், நான் காமிச்சது என்னன்னா இந்த ஃபோனை காமிச்சேன். சரியா? இந்த ஒயிட் கலர் OnePlus 13 காட்டுறேன், அதே சமயம் அந்த ஒயிட் கலர் OnePlus 12 காட்டுறேன். அவங்க இதில் வேற நான் ஒரு ரீசன் என்னன்னா, நானும் விக்கியும் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்திருப்போம். இந்த ரிங் வந்து தண்டகர்மம் மாதிரி தான் நமக்கு தோணும். என்னடா சைடில் 2 மெட்டல் வச்சிருக்கு, ஆனால் அந்த மெட்டலே ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆகுது. யாருக்கு ஒரு கேஷுவல் யூஸ் இருக்கு, அவங்க கிட்ட கிடக்கும்போது இதில் இந்த மெட்டல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறாங்க. யோ அந்த மெட்டலுக்கு வேலையே இல்லையா அப்படிங்கிற நான். ஓகேயா? ஆனால் வேலையே இல்லைன்றது நம்ம ஆஸ்பெக்ட்ல சொல்லுவோம், எதுக்கு அந்த மெட்டலுங்க அப்படின்னு. ஒரு பியூட்டி அந்த இடத்துலையும் அவங்க சும்மா இல்லை, ஒரு ஃப்ளாஷ் வச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ அந்த ஃப்ளாஷை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க. இங்கே இருக்கிற அந்த 2 குட்டி சென்சாரை தூக்கி இந்த ஃப்ளாஷை கீழே வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா 12 ஃபேவர் பண்ணுது. இவ்வளோ தான் ஃபேவர் பண்ணுதா, இல்லாட்டி இதை தாண்டி இன்னும் 12க்கு வேறு ஏதாவது எட்ஜ் இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ இங்கே பில்டு குவாலிட்டி பற்றி ஆல்ரெடி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2 டிவைஸையும் பார்க்கும்போது உங்களுக்கு எது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. இதுலேயும் அலர்ட் ஸ்லைடர் இருக்குது, அதுலேயும் அலர்ட் ஸ்லைடர் இருக்குது. டிசைன் லாங்குவேஜ் பார்த்தீங்களா ப்ரோ, ஐடென்டிக்கலாக இருக்கும். அதே இடத்துல அலர்ட் ஸ்லைடர், அதே இடத்துல ஆண்டனா கட் அவுட் தெரியுதா? ஆமாம், டாப்பில் அந்த ஒயிட் கலர் காட்டுங்க. ஒயிட் அண்ட் டாப்பில் பாருங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே தான் இருக்குது, ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. அப்படியே ரெண்டுத்தையும் அப்படியே பக்காவாக வைங்கும்போது பார்த்தா கருப்பு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், இத்தனைக்கும் 6000 mAh பேட்டரி வேறு இருக்குது. ஆமாம், ஓகேங்க. ஸோ 2 ஃபோனையும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பிரைட்னஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிக்கலாக மாற்றிடலான்னு பார்க்குறேன். வித்தியாசம் நல்லா தெரியுது. இது வந்து 2த்துக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது இதுலேயும் சூரியன் இருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குது சைடில். இதுவும் போர்ட்ரேட் ஃபோட்டோ, இதுலேயும் சூரியன் இருக்குங்கிறதுக்கு அந்த செவத்தில் தெரியுது. ஆனால் இது என்ன மிரர்டாக இருக்குது, அது மிரர்டாக இல்லை. ஆனால் ஃபேஸில் டீட்டெயில்ஸ்லாம் தெரியுது அவங்களுக்கு வித்தியாசம். இதுலேயும் நல்லா இருக்கு, 2த்துலையுமே நல்லா தான் இருக்கு. நல்லா இல்லை, அடுத்த ஃபோட்டோ வாங்கலாம், அதே டிஸ்டன்ஸில் இருக்கும் கிட்டத்தட்ட. சரி, அப்படியே பார்த்தாலும் இதில் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஸ்கின் டோன் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு ஸ்கின் டோன் வந்து 12R நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி தோணுது. அது 12 நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது வந்து பிரைட்டாக காட்டுது, பிரைட்டாக காட்டுது. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக காட்டுது. ஓகே, இது நார்மல் ஃபோட்டோஸ், 2 நார்மல் ஃபோட்டோஸ் பாருங்கள். நார்மல் ஃபோட்டோஸ். இந்த ஷேடோலாம் கூட டீட்டெயில் இருக்குது இதில். 13 பார்த்தீங்கன்னா அந்த வெயில், ஃபேஸில் இருக்கிற வெயில். இதில் வந்து தலைமுடியில் இருக்குது வெயில். ஆமாம், ஓகே. அதான் ப்ராசஸிங்கில் டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுது. அடுத்தது பாருங்கள், அடுத்தது நகர்த்துங்க ப்ரோ. இதில் ஆனால் நார்மல் ஃபோட்டோக்கும் அதில் நார்மல் ஃபோட்டோக்கும் ஒரு நிமிஷம் நான் யோசிக்கிறேன் ப்ரோ. இதில் எனக்கு என்னமோ HDR வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. தெரியுதா? 13 வந்து காலரில் பாருங்கள், வெயில் லீக்கு கொஞ்சம் மேசிவாக தான் இருக்குது. நீங்கள் ஆனால் மிரர் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எது மிரர்? இது மிரர்டு, அது வந்து மிரர்டு இல்லாத ரெகுலர் மிரர். இப்போ அது மாற்ற முடியாது, அப்போது மாற்றிக்கலாம். அப்புறமா நீங்கள் இதுக்கப்புறம் கேமராவில் போய்ட்டு செட்டிங்ஸில் மாற்றிக்கோங்க. சூரியன்லாம் வச்சு எடுத்துருக்கீங்க. ஓகே, ஒரே மாதிரி ஐடென்டிக்கல். அதாவது எனக்கு 12 வந்து எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது 12. ஆமாம், ஆனால் 13 வந்து அதே சமயம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், என்னையா சிச்சுவேஷன் இது, அப்படி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எப்படி இருந்தாலும் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, நீங்களே டிசைட் பண்ணிக்கோ. வந்து ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். 12 விட கொஞ்சம் 13 கம்மியாகவே தான் வச்சுருக்கோம். அதே சமயம் 12ஓட பிளர் ஒரு டைப்பாக இருக்கு. ஆமாம், 13ஓட பிளர் இருக்கும், 12ஓட பிளர் இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது. இப்போ இந்த இடத்துலையும் சூரியன் இருக்குது, இந்த இடத்துலையும் சூரியன் இருக்குது. ஆனால் அந்த அல்காரிதம் வேரி ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது பாருங்களேன். 2த்துலேயுமே நல்லா இருக்குது. ஆனால் 2த்துலேயுமே நல்லா இருந்தாலும் கூட சரியா, ஓகே. இந்த இடத்துல எனக்கு
எதை சொல்கிறதுன்னு தெரில, மக்கள் கையிலே விட்டுருவோம் ப்ரோ. நீங்களே டிசைட் என்னை பண்ணிக்கோங்க. பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. 12 விலை கம்மியாக 12 கிடைக்கும் போது 12 12 வந்து மேசிவாக இருக்கு. ஆமாம், இந்த ஷார்ட்டில் வந்து எனக்கு 12 வந்து மேசிவாக இருக்குது. ப்ளஸ் 12 ஒரு பேக்ரவுண்ட் பிளர் வந்து ஒரு டைப்பாக இருக்குது. ஆமாம், மேக்ரோ நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். மேக்ரோவில் வந்து என்ன ஹைலைட்னா, நார்மலாகவே ஃபோக்கல் லென்த்து இதுக்கு வந்து அதிகம் ப்ரோ. 50 சென்டிமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் தலைவன் ஃபோக்கஸே பண்ணுவான். அப்போது 1.5 அடி தாண்டி தான் ஃபோக்கஸே பண்ண முடியும். அது வந்து 13ல் இருக்கிற பெரிய ட்ராபேக்கு. பெரிஸ்கோப்பில் ட்ரை ப்ரிசம்னு பண்ணிட்டான்ல, அது பெரிஸ்கோப்பு. ஸோ அதனால தான் அதில் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுது. இதில் வந்து நம்மளால் இவ்வளோ தான் எடுக்க முடியுது. அதே சுச்சுவேஷன். இதில் இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. வரேன். இதுதான். அதான் நீங்கள் தூரத்துலேருந்து எடுத்திருக்கீங்க. ஏன்னா இதில் தான் காட்டுது எவ்வளோ எம்எம்னு. மனசாட்சி இல்லாமல் 60 mm போய் எடுத்திருக்கீங்க. மனசாட்சிங்கிறது இல்லைன்ட்டு அதான் சொல்லிட்டேனே. இப்போது இந்த ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அது 467 mm, இது 486 mm. ரெண்டுமே கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்குது. 20x மாதிரி ஒரு வேல்யூவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இதில் இவ்வளோதான் முடியுது. இவ்வளோதான் முடியுது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வித்தியாசம் தெரியும்ல, இந்த கலர்ஸ்லேருந்து எல்லாமே அதில் பயங்கரமாக இருக்கு. பச்சை கலர் அதில் தெரியுதுல, பச்சை கலர் தெரியலையே. ஸோ அதான் இந்த மேக்ரோ அப்படிங்கிற ஏரியாவில் வந்து 13 லேக் ஆகுது. இப்போ இங்கே வரும்போது 13 ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்ன இனிமேல் முடியாதுரா, என்ன தொட்ட முடியாதுரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதிலலாம் குவாலிட்டி வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் ஏதோ ரஸ்ட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட்லலாம் ரஸ்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் இதில் இருக்கவே இருக்குது. தெரியுதா? ரெண்டுமே ஈக்குவல் ஜூம் பண்ணாலே அதே மாதிரி இந்த டாட்டே அதில் இல்லை. அப்படி ஒரு விஷயமே அங்கே காணும். எடுத்துட்டேன். இங்கே இருக்குது தெரியல, இதில் எடுத்துட்டான். இதில் சூப்பராக இருக்குது. 13 வந்து ஜூம்டு ஃபோட்டோஸ்க்கு மாஸ். ஸோ இந்த இடத்துல ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறவங்க யார் இல்லாமோ அவங்களுக்கு வந்து 13 சூப்பராக இருக்கும். இது வந்து 10x ஷாட்டு. 10xல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் பூஸ்ட்டும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இதில் ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஷார்ட்ஸில் என்னென்னா, இந்த செடி இருக்குல்ல ப்ரோ, இவங்களோட அல்காரிதமில் வந்து செடியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது ப்ரோ. எது நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு வந்து 13 பிரைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஆடியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்ட்ட கேட்டால் நிறைய பேர் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை நான் சூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். அப்போ என்ன ஒன்று ஒரு போல் ஒன்று போடுவோம். இந்த இதில் 13 கேமரா நல்லா இருக்கா, 12 கேமரா நல்லா இருக்கான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 12 கேமரா நல்லா இருக்குது. அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். விலையும் கம்மியாக வாங்கிக்கலாம். இந்த அல்காரிதம் நான் பார்த்தேன் ப்ரோ. இந்த அல்காரிதம் 13Rலையும் இருந்தது. இங்கே பாருங்கள், மேலே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி ஃபோட்டோ எடுக்குது. ஏன் இந்த பிரச்சனை பண்ணுதுன்னு தெரில. 2xல் இதில் 2x பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது 1x. அதே மாதிரி ஷாட்டு தெரியுதா ப்ரோ? இது ஆமாம், பிளர் ஆகிடுது. சில சமயம் இந்த கோளாறு நடக்குது. இதுலேயும் நடந்துச்சு 13Rலையும். இது வந்து அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதில் பாருங்கள், பிளர் லெவல் இதில் அதிகமாக இருக்குது. தெரியுதா? இலெல்லாம் புரியுது. குழம்பிடுது லைட்டாக. அல்ட்ரா வைடு பாருங்கள். அல்ட்ரா வைடு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது. 13 தான் பிடிச்சிருக்கு. அல்ட்ரா வைடில் வந்து தென்னை ஓலை எல்லாத்துலேயும் இருக்கிற அந்த ஹெச்டிஆர் வந்து 13ல் நல்லாவே இருக்குது. ஆமாம், நைஸ். ஆனால் 12 வச்சு எடுக்கலையே, அப்புறம் என்னத்தை பார்க்குறது? ஓகே.
என்ன சொல்ல வர்றாருன்னா 13 வந்து மூன் ஷாட் நல்லா எடுக்குது பார்க்குறீங்களான்னு நம்மள அதுக்கு தான். ஸோ இப்போ ஸ்பீக்கர் டெஸ்ட் மேக்ஸிமம் வால்யூம் வச்சிட்டேன் ரெண்டுத்துலையுமே ஹாப்டிக்ஸ்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாமே சேம் தான். இங்கே பாருங்க ஓ ரியாலிட்டி இருக்கா, டால்பி ஸ்பெஷல் ஆடியோ, இதில் ஓ ரியாலிட்டி ஆடியோ. இது ஓப்போவோடதுன்னு நினைக்கிறேன் ஓ ரியாலிட்டி. சரியா? ஓகேயா? ஓகேயா? இந்த இடம் இங்கே பாருங்க. ஓகேயா? அதே இதில் சரி ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் கிளாரிட்டி இது நல்லா இருக்குது. கிளாரிட்டி ரெண்டும் நல்லா தான் இருக்குது. ஆனால் சவுண்ட் இல்லை வால்யூம் அதிகமாக இருக்குது. வால்யூம் வந்து 12ல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது என்னன்னா ஒரு வருஷமாக யூஸ் பண்ணதுனால டிரைவர்ஸ் நல்லா இது இருக்குது, கொஞ்சம் ஓட்டையெல்லாம் பெருசாக இருக்குது. ஸோ இது ஆமாம், இன்னும் கொஞ்சம் நாளில் இதுவும் சரியாயிடும் இல்லையா? என்னெல்லாம் அடிச்சு வரும். இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு சொல்ல தோணுது அப்படின்னு கேட்கணும். அதில் இந்த விஜயகாந்த் ஸ்டைலில் கேட்கணும் உங்களை. இல்லை, ஒரு விஷயம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக கம்பு சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே தப்பு இல்லை சுற்றுங்க. டிஸ்பிளே அங்கே நாங்கள் அடிப்போம்ல, கண்டிப்பாக இங்கே அடிப்போம் பாருங்க. ஓகே. ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து குவாட் HD வச்சிட்டோம், அதாவது 4K வச்சிட்டோம். ஓகே ப்ளே. எனக்கு வந்து HDR எனக்கு இன்னும் ஐடென்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது, பெருசாக ஒன்றும். எனக்கு வந்து 13ல் ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிறது தெரியுது. வரேன். ஆனால் வேறு லெவல் பேனல். ரெண்டுமே மேசிவ் பேனல், ரெண்டுமே சூப்பர் பேனலு. ரெண்டுத்துலேயுமே கண்டென்ட்லாம் அல்ட்டியாக இருக்குது. 13ல் வந்து அந்த HDRல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது. சின்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு. ஆமாம், அதான் சொல்கிறேன். டக்குன்னு பார்க்கும்போது என்னென்னா இன்னும் 12 ரொம்ப டார்க்காக இருக்குது, நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த ஒரு பிரைட்னஸ், அந்த கிளாரிட்டி வந்து 13ல் நல்லா இருக்குது. நிஜமாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படி சவுண்டில் வந்து டக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து 12 13 12 நல்லா இருக்குன்னு சொன்னோமோ, அதுமாதிரி அந்த டீட்டெயிலிங், ஒரு சில விஷயங்கள் ஒரே வீடியோ தான் பார்க்குறோம் சைமல்டேனியஸான டயத்தில், உங்களால் அதில் அந்த கிளாரிட்டி நாக்கு கொஞ்சம் தள்ளி நாக்கு தள்ளுது. ஓகே, ஆனால் ரெண்டுமே பயங்கரமான பேனல். ஆமாம், உறுதியாக சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லா விஷயங்களும் பார்த்துருப்பீங்க. நான் அது எல்லாத்தையுமே வந்து கன்சைஸ்டாக சின்னதாக உங்ககிட்ட அப்படியே ஒரு சம்மரி மாதிரி கொடுக்கணும்னு நினச்சேன். அந்த சம்மரியில் ஃபஸ்ட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் ஷோர் 13 வந்து 12ஓட சுப்பீரியர் டிவைஸ். ஆமாம், எந்தெந்த எங்கிட்ட இருக்கிற இந்த 1 TB இருக்குல்ல, இவர்கிட்ட இருக்கிறது 512 தான். 16 GB, இது 24 GB. சரி, டார்ச்சர் பண்ணுறாருங்க. சரியா? இப்போ என்ன ஃபேக்ட்னா, இப்போது காமேஷ் ப்ரோ சொல்கிற மாதிரி உங்களுக்கு ரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது 24 GB ரேம் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கு இன்னும் அவங்க ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா இவ்வளோ ரேம் இருந்தாலும் உட்காந்து ஆப்பை கில் பண்ணிட்டு இருக்கான். இதில் நான் யூஸ் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அதுதான். 13 என்கிட்ட இருந்து 16 GB ரேம் தான், இதுவும் 16 GB ரேம் தான். ரெண்டுத்துலேயுமே எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கால்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டோன்னா பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு வைங்க, நின்றோம். திரும்ப ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு ஹெட்ஃபோன்ஸில் அழுத்தினாலும் ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஏன்னா செத்து கிடக்கும் ஆப். இது OnePlus வந்து இப்போ சூடாக கூடாது அப்படிங்கிற ஒரு பேட்டரி லைஃப் அப்படிங்கிற இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் OnePlus 12க்கு எந்த இடத்துல எட்ஜ் கிடச்சதுன்னு சொல்லிடுறேன். பில்டு குவாலிட்டியிலே நான் சொன்னேன் இல்லையா, அதில் மட்டும் நிறைய பேர் வந்து என்னதான் அது ஹெவியாக இருந்தாலும் ஒரு சிலர் அதோட டிசைனை சூஸ் பண்ணுறாங்க. ஒன்று, ரெண்டாவது மேக்ரோ கேப்பபிலிட்டிஸ் அது நல்லா இருக்கு. ஒரு பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்ததுன்னு பார்த்து சொல்லுங்க. சரியா? அது அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்பீக்கர்லேயும் வந்து 12 வந்து கொஞ்சம் 13ஓட மாசாக இருக்குது. ஆனால் மீது எல்லா இடத்துலையுமே 13 வந்து பெட்டராக தான் இருக்குது. இப்போ 13ஓட 12 இன்னும் ஒரே ஒரு இடம், இது வந்து சப்ஜெக்டிவ். அது என்னன்னா 13 வந்து கொஞ்சம் வைடாக ஃபீல் ஆகும். நீங்கள் பக்கத்து வச்சு பாருங்க,
13 வந்து ஒய்டாகவும் 12 வந்து நேரோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் சரியா? ஆனால் 13 வந்து ஆனால் ஒரு ஓவரால் ஃபுட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி இது வந்து 13 வந்து சின்னதாக இருக்கு, இன்னும் அது டாலாக இருக்காது. 12 வந்து டாலாக இருக்கும், 13 வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ஓகே, மொத்தம் நாங்கள் எங்கள் விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க. ரெண்டுத்தையும் நாங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். வீடியோலையும் ஃப்ரண்ட் கேமரா இந்த மாதிரியான ஏரியாலெல்லாம் வந்து கண்டிப்பாக 13 தான் சுப்பீரியர். ஸோ இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். ரைட்டு, வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.